என்றால் அவர்களுக்கு பலன் வேண்டும். அவர் சண்டை பிடிக்கணும், அவர் யுத்தம் செய்யணும், கத்தருக்காய் அவர் கத்தருடைய காரியங்களை அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். அது நிமித்தமா அவர் சொல்றார், 85 வயதில் எனக்கு 45 இருந்த பலனை கத்தர் கொடுத்தார். 45 இருந்த பலனை அவர் கொடுத்தார். இது முதலாவது ஒரு வகையான பலம் கத்தர் கொடுக்கிற உடல் ரீதியான ஒரு பலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது காரியம் பார்க்க போகிறோம், செல்வ ரீதியான ஒரு பலம் வேதம் பேசுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம், உபாகமம் 8ஆம் அதிகாரம், Deuteronomy 8:17-18. உண்டவனே கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன்னை இப்பொழுது ஆசீர்வதித்ததை போல உனக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு பலனை நான் கொடுப்பேன். அடுத்து சொல்ற பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியை அறிவிக்கிறேன். சொல்ற ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததுக்கு வந்த பலன் 17ஆம் வசனத்தில் பாருங்க. 18 உன் தேவனாகிய 17 பாருங்கள். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எங்களுக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யவான்களாக நாங்கள் வாழுகிறதுக்கு, செல்வ செழிப்பாய் நாங்கள் வாழுகிறதுக்கு தேவையான பலம் அவரிடமிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் கொடுக்கிற இன்னொரு வகையான பழைய பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு பலம் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் யோசித்து பாருங்கள், எப்படி கடின உழைப்புள்ளவர்களாக இருந்தாலும் கூட எப்படி சில ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்வது என்கிற பலம் எங்களுக்கு இருப்பதில்லை. விளங்குதா? சில வேளை நன்றாய் ஹார்ட் ஒர்க்கர்ஸா இருப்பார்கள், சில பேரை பார்த்திருப்பீர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள், சிலரை பார்த்தீர்களானால் எந்த நேரமும் வேலை செய்கிறதை யோசித்திருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக முடியாத நிலைமை உண்டாயிருக்கலாம். இன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தால், யூதர்களை பாருங்கள், எங்குமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கேயாவது பிச்சை எடுக்கிற யூதர்களை நீங்கள் பார்த்ததுண்டா? ஒரு யூதன் பிச்சை எடுக்கிறதை நீங்க பார்த்ததுண்டா? இல்லை, நீங்க பார்த்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஒருமுறை ஒருவர் சொன்னார், எனக்கு உண்மை போய் தெரியவில்லை. ஒரு கடையிலே அவர் காசு எடுத்துன்னு போகிறார். இங்கே நடந்தது தான் சொல்கிறேன். ஒரு யூத சமூகத்திலே அந்த கடை இருக்கிறது, ஒரு பிட்சா கடை. அந்த கடையிலே அவர் காசை தனக்கு தேவை என்று சொல்லி அந்த கல்லாவில் கையை விட்டு எடுத்துட்டு போகிறார். போகிற பொழுது மற்ற யூதன் அதை பார்த்து கொண்டு நிற்கிறான். அங்கே டெலிவரி செய்கிறவர் சொன்னார், மற்ற யூதன் அதை பார்த்து கொண்டு நிற்கிறான். ஓகே, அவன் எடுக்கிறான், அப்படி போகிறான், பார்த்து கொண்டு நிற்கிறான். அவன் போகும்பொழுது அவனை கூப்பிட்டு கேட்ட ஒரே கேள்வி, நீ ஏன் காசுல ஒன்றும் கேட்கவில்லை, உன்னுடைய பெயர் என்ன, நீ எங்க இருக்கிறாய், அவ்வளவு தான் கேட்டது. உன்னுடைய பெயர் என்னப்போ, எங்கே இருக்கிறாய் சொன்ன பிற்பாடு அவர்கள் என்ன செய்வார்களாம் என்றால், அவனுடைய சகல காரியங்களையும் அவதானித்து, இவன் என்ன ஏன் இப்படி இருக்கிறான், இவனுக்கு என்ன நடந்தது, இவனுடைய வாழ்க்கையின் காரியங்கள் என்ன என்பதை பார்த்து அவனுக்கு உரிய தேவைகளை அவர்கள் சந்திக்கப்படி, அவனுக்கு தொழில் இல்லாவிட்டால் ஒரு தொழில் அமைத்து கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில நல்லாக்குவார்கள். இது யூதர்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு காரியம். ஆனால் அப்படி ஒரு உதவியை பெற்ற யூதன் என்ன செய்வான், இன்னொரு யூதருக்கு உதவி செய்ய பார்ப்பான், அல்லாவிட்டால் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு உதவி செய்ய பார்ப்பார்கள். இது அவருடைய சமூகத்திலே இருக்கிற ஒரு ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு. இது அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறது. முஸ்லிம்களும் அப்படியா? அப்ப யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு சமூக போக்கு ஒன்று காணப்படுகிறது. ஆனால் இந்த யூதர்கள் அதிகம் செல்வந்தர்களாக இருப்பார்கள். எங்கு நீங்கள் பார்த்தால் யூதர்கள் தோற்று போனதை நாங்கள் கேள்விப்படவில்லை. யூதர்கள் அழிந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். 6 மில்லியன் யூதர்களை அவர் கொன்று போட்டார். யாரு? ஹிட்லர் கொன்று போட்டார். இருந்தாலும் அவர்களை யாரெல்லாம் இந்த கொலை செய்தார்களோ அதற்கு காரணமாக இருந்தவர்களை இப்பொழுதும் அவர்கள் தேடி கண்டுபிடித்து கொலை செய்து வருகிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் தேடி கண்டுபிடித்து கொலை செய்து, எப்படி இந்த இனம் பலத்ததாக வருகிறது யோசிங்க.
என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் நம்பினார்கள். யோசுவா மோசே மூலமாக கர்த்தர் சில காரியங்களை உபாகமத்திலே அவர்களுக்கு கொடுத்தார். நீ இதை செய், நான் இதை கொடுப்பேன், இதை செய், நான் இதை கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பலனையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு தெரியும் எதிலே அடிச்சா காசு வெளியில வரும். சில சமுதாயங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. என்ற இஸ்லாமியர்கள் நீங்கள் சொல்வதை போல அவர்கள் உதவி செய்வார்கள், ஆனால் இவர்களை என்று அசைக்க முடியாது. ஒரு முறை மலேசியா அரசாங்கம் முஸ்லிம்கள் அதிகம் இருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் ஒரு முறை இந்த யூதர்களை எதிர்த்து பேசியது. பல ஆண்டுகளுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். என்ன நடந்தது என்றால், ஒரு கிழமையிலே மலேசியனுடைய அந்த ரிங்கிட் என்று சொல்லப்படுகிற பணத்தினுடைய பெறுமதி கடகடன்று விழுந்து போனது. ஆனால் இதை விளங்கிக் கொண்ட தேசங்கள் இஸ்ரவேலை நண்பர்களாக வைத்துக் கொண்டவர்கள் எல்லாரும் வளர்ந்து வருவார்கள் என்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இது என்னத்துக்கு வருகிறேன் என்றால், இவர்களுக்கு தெரிகிறது இந்த சம்பாத்தியத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கான பலன் எங்கிருந்து வருகிறது என்கிறதை பாருங்கள். அவர்கள் என்னத்தை செய்தாலும் அவர்கள் எப்படியாய் செய்ய வேணுமா, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இருதயத்தில் நீ சொல்லாதே. உன் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் இதையெல்லாம் நன்றாய் பின்பற்றுகிறவர்கள். இதுதான் அவருடைய தோரா என்று சொல்லப்படுகிறது, இதுதான் அவருடைய புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் கையாலே கோடு போட்டு வாசிப்பார்கள். அவர்கள் இதை வருகிற பொழுதெல்லாம் தேவனை நினைப்பார்கள். சம்பாத்தியம் வருகிற பொழுதெல்லாம் தேவனை நினைப்பார்கள். இது என்னுடைய திறமையினால் வந்ததல்ல, நான் சம்பாதித்து விட்டேன் என்றல்ல, அவர் தந்தவர் என்று அவர்கள் யோசித்து, அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை பாருங்கள். நீ அதை விட்டு நீ போவாய், உண்ட பலனாலே நீ செய்தாய், அல்லாவிட்டால் வேறு தேவர்களை நீ சாப்பிடுவானா, உன்னிடமிருந்து எடுபட்டு போகும் என்று தேவன் சொன்னார். அதே போல நடந்தது பிற்காலங்களிலும். எனவே இந்த செல்வ செழிப்புக்குரிய பலம் எப்படியா வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனிடம் இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல காரியங்களையும் இந்த வேதத்தின் ஊடாக நீங்கள் உறிஞ்சிக் கொள்ள முடியும். இந்த வேதத்திலிருந்து உறிஞ்சிக் கொள்ள முடியும். இந்த சுகத்தை அவர்கள் எப்படி பெற்றிருந்தார்கள், கர்த்தருடைய காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு சுகபலங்கள் கொடுக்கப்படுகிறது. எப்படியா இந்த இனங்கள் ஆசீர்வாதத்தை சுவீகரித்துக் கொண்டன என்பதையும் தேவன் ஒரு பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். பலன் என்று சொன்னா நீங்க தனியே கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 3 தொடர்ந்து அப்படியே 2 நாட்களாக 3 நாள் வேலை செய்வது அல்ல. சம்பாதிப்பதற்குரிய பலம் என்பது உங்களுடைய ஞானம், உங்களுடைய இதை நான் எப்படியாய் நான் இதை பயன்படுத்த முடியும், எதற்காக இதை செய்து கொள்ள முடியும் என்று உங்களுடைய பலனிலே நீங்கள் சாராமல் ஒரு முறை தேவனுடைய பலனிலே நீங்கள் சார்ந்து பாருங்கள். எங்களுடைய பலனிலே சாராமல் தேவனுடைய பலனிலே நீங்கள் சார்ந்து பாருங்கள். ஜெயமாய் நிச்சயமாய் மாறும் இந்த உலகத்தை குறித்த வாழ்க்கையிலே. ஆனால் புதிய பாட்டுக்கு வருகிற பொழுது இவற்றை காரியங்கள் கொஞ்சம் மாறுபட்டதாக வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பலம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உருவெடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதை கொஞ்சம் வித்தியாசம், அந்த காரியங்களை உங்களோடு பேசிக்கொள்கிறேன். அதன் பிற்பாடு சில உதாரணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதிலிருந்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த பலனை தருகிற ஒரு முக்கியமான காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். Acts 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நாங்கள் என்னவாம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர் வருகிற பொழுது ஒரு பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான், இது எங்கு முதல் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு இதை நேரடியாக அவர்களோடு பேசுகிறார். நீங்கள் இதிலே தரித்திருங்கள், நீங்கள் பலனடைய. இந்த பலத்தை குறித்து லூக்கா 24ஆம் அதிகாரமும் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு இடமும் போகாதீங்க. பாருங்க 24:49 பாருங்க. இயேசு எச்சரித்து கூட சொல்லுவார். 24:49 7 வாசிங்க. Luke 24:49. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதான் Luke 24 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
உன்னதத்திலிருந்து வரும் பலம் தரிப்பிக்கப்பட மட்டும் நீங்கள் எருசலேமில் இருக்கிறது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. என்றால் எங்களுக்கு பலன் இல்லை, அவர் அறிந்திருக்கிறார். எங்களுக்கு பலன் இல்லை. அந்த பெரிய பலன் ஒன்று வரப்போகிறது. அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் தரித்திருங்கள். இது ஒரு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பலம் எல்லா மனிதர்களுக்கும். அந்த பலம் எது என்று சொல்லித்தான் அப்போஸ்தலர் 1 என்று சொல்கிறார். எதுவாம் அந்த பலன்? ஏனென்றால் இந்த 24ஆம் அதிகாரத்துக்கும் அப்போஸ்தலர் 1:2க்கும் மிகுந்த தொடர்புகள் உண்டு. இதிலே சொல்லப்பட்டது அதிலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படியா இயேசு சொன்னார், எருசலேமில் இருந்து இவற்றை பிரசங்கிக்க ஆரம்பிங்க. அதிலே எருசலேமில் இருந்து பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிப்பார்கள். எருசலேமிலே எப்படியா பாவ மன்னிப்பும் ஞானஸ்நானத்தை குறித்து அவர் சொல்லுகிறாரோ அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு தொடர்பு வரும். இதிலே 49ஆம் வசனத்தில் அவர் சொன்னார், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து பலம் தெரிவிக்கப்பட மாட்டோம். அந்த பலம் வர வேண்டும். அந்த பலம் எது என்றால் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது ஒரு பலம் உண்டாகும். பொய் என்றால் நான் உண்மையாக சொன்னால் நீங்கள் வேண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இதை பார்க்க முடியும். ஒரு பலம் உண்டாகும். அந்த பலத்தை பெறுகிற பொழுது உங்களுக்கு தேவையான சகல பலமும் வரக்கூடிய ஒரு சொல்வார்கள் என்ன ஒரு ட்ரியோ என்னன்னு சொல்ல அப்படி பொட்டலம் கட்டி அப்படி இறக்கி விடுவார் ஆண்டவர். அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குவதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆனால் இது பிற்பாடான காலங்களிலே சற்று வித்தியாசமாக வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு போக விரும்பவில்லை. நேரம் இருந்தால் அதுக்குள்ளே போகலாம். இந்த பலத்தினுடைய ஆழங்கள் எது என்று இன்னும் அதிகமாக நீங்கள் ருசிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஆனால் அப்படியே இருக்காமல் பரிசுத்த ஆவியையும் உங்களுக்குள்ளே வருகிறதுக்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருந்தால் நலமாக இருக்கும் என்றால் அதை குறித்து அதை கொண்டு வரப்போகிற காரியங்கள் அநேகமானதாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். அதை கொண்டு வரப்போகிற காரியங்களுடைய வாழ்க்கையிலே அநேகமானதாக இருக்கும். எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வேலைகளிலே உயர்வு, வியாபாரங்களிலே ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவி. எப்படியா அது செய்கிறது என்றால் இந்த பரிசுத்த ஆவி சொல்லப்படுகிறது, அவர் உங்களுக்கு போதிக்கிற ஒரு ஆசானா இருப்பார். அவர் ஒரு ஆசான், ஒரு டீச்சர். எப்படியா நீ நடக்க வேண்டும், எப்படியா இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற டீச்சர். சில கிறிஸ்தவர்கள் அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் மிகுந்த ஆசீர்வாதங்களை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நான் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறதில்லை. இயேசுவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் பிற்காலத்திலே தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் அவ்வாறு ஏவப்பட்டேனே ஒழிய இது கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வுகளையும் மிகப்பெரிய காரியங்களையும் பார்க்க முடியும். இது உண்மை. நான் சொல்லுறது வேணுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். மிகவும் அதிசயம் ஆச்சரியமானதாக இருக்கும். ஒருமுறை ஞானஸ்நானம் பெற்று சில காலங்கள் போகிறது. ஒருவரோடு இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஜபிக்கிற பொழுது அந்த அம்மா சொன்னார், இன்னும் 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வேலை உயர்வு ஒன்று கிடைக்கும். அப்ப புதுசு பொதுவாக எல்லாரும் சந்தேகப்படுவோம், நீங்களும் சந்தேகப்படுவீங்க. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் அந்த நிச்சயம் நிறைவேறும். அப்போ ஒரு முறை எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அவர்கள் கூப்பிட்டார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் முதல் டெக்னீஷியனாக தான் இருந்தேன். கூப்பிட்டு கேட்டார்கள், நீ இந்த பொறியியல் திணைக்களத்துக்குள்ளாக வர முடியுமான்னு. காசு கூடன்னா போவோம் தான், யார் வேணாம்னு சொல்லுவோம். இல்லை சரின்னு சொல்லி அந்த இடத்துல இன்டர்வியூ நடக்கிற. அப்போ கேட்குறாங்க, உனக்கு இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைய தெரியுமா, அந்த ட்ராயிங்ஸ் கீழே தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சிடும், அக்கா படித்ததானே டெக்னிக்கல் ஆஃபீஸில். அப்போ அந்த ட்ராயிங்ஸ் கீழே தெரியுமா, அதற்குரிய காரியங்கள் தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னார், சரி தெரியாது, உனக்கு 2 நாள் டைம் தரும், நீ அதை பார்த்ததை புரிந்து கொண்டால் நீ தொடர்ந்து அந்த ப்ரொபேஷன் முடிய நீங்கள் அப்படியே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாக போய்விடலாம். நான் அதிகம் கற்றுத்தறியவனும் அல்ல, உங்களுக்கு தெரியும், ஓரளவு படித்தவருக்கு தான். அப்போ சரி என்று எப்படியா நடக்கிறது. சிலருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னை பார்த்தால் இல்லைன்னு இவர் வருகிற என்ன குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் சில வேலைகளுக்கு போகிற பொழுது, உங்களுடைய தகமைகள் இல்லாமல் சில வேலைகளுக்குள்ளே போகிற பொழுது மற்றவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க.
அப்ப சரி என்று போய்க்கொண்டு சரி என்று இந்த ப்ரொபேஷன் காலங்கள் வந்து அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலே நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சில காரிய டெக்னிக்கல் அறிவு கொஞ்சம் இருந்ததா சரி என்று அது நடந்து கொண்டு போகிறது. ஆனால் நான் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு இருந்ததால் நன்றாக கவனியுங்கள், தேவனை நோக்கி பார்த்தேன். இது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பரலோகத்தில் எல்லாவற்றையும் கற்றுத்தர ஒருவர் இருக்கிறார். சகலவற்றை கற்றுத்தறி ஒருவர் உங்களோடு இருக்கிறார், ஆவியானவர். அதான் பரிசுத்த ஆவி. அந்த பலன் வருகிற பொழுது நீங்கள் எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்கிற பலம் உங்களுக்கு உண்டாகும். முழு தாழ்மையோடு சொல்ல முடியும். இப்படியாய் காலங்கள் கடந்து செல்ல செல்ல யார் ஏளனமாய் பார்த்தார்களோ அவர்களே வந்து அறிவுரை கேட்கும்படியான இடத்துக்கு கற்றுக்கொண்டு செல்ல. நான் இது சாட்சியா தான் உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் ஒரு பலம் வாய்ந்தவர். உலகத்தில் இருக்கும் அவரை விட உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் ஒருவரை யோசிக்கலாம், சில காரியங்களை என்னால் செய்ய முடியுமா, என்னால் செய்ய முடியாதா என்றால் இவரை கூப்பிட்டு பாருங்கள், செய்ய முடியும். இவரை கேட்டு பாருங்கள், இது என்னென்று இப்படி செய்யறது, இது எனக்கு ஒன்றும் தெரியலையே, என்னென்று ஸ்டார்ட் பண்ண சில வேளைகளில் சில ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதுல பாவிக்கிற சென்சஸை கூட என்னுடைய காதுகள் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில கேட்டதில்லை. இது எப்படி வேலை செய்ய போறது, இது எப்படி, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எந்த ப்ராஜெக்ட் தொடங்குறதுக்கு முன்பதான் அவரை பார்ப்பேன். என்றால் அந்த பலம் உங்களுக்குள்ளே கிருகை செய்ய அதான் சொல்றேன். இவ எல்லாவற்றையும் கற்றுத்தர ஒரு பல்கலைக்கழகம் மேலே இருக்கிறது. இவர்களுக்கு ஞானத்தை திறந்து கொடுத்த ஒரு பல்கலைக்கழகம் மேலே இருக்கிறது. வைத்தியர்களுக்கு மேலான அதிகாரம் மேலே இருக்கிறது. மனிதனை உருவாக்கிய ஒரு என்ஜினியர் மேலே இருக்கிறார். இந்த பாடங்களை எல்லாம் பார்க்கிறோம், பெரிய படைப்புகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தை படைத்த பெரிய என்ஜினியர் மேலதான் இருக்கிறார். இதுக்கு டிசைன் பண்ணவர் மேலதான் இருக்கிறார். உங்களுக்கு கீழே சொல்லித்தர மாட்டாரா? பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு படிக்கிற பொழுது அதை கற்றுக் கொடுங்க. நீ உனக்கு தேவையில்லை, உனக்கு ஒன்றும் விளங்கலைன்னா அவருக்கா ஜெபிச்சுட்டு போ, விளையாட்டு ஏசப்பாட கேளுன்னு சொல்லிக் கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் ஏதாவது காரியங்கள் சிக்கலா இருந்தா அது சொல்லிக் கொடுங்க. அவங்களுடைய எதிர்காலத்திலே அது உதவியாக இருக்கு. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் அந்த பலம் உங்களுக்குள்ளே உண்டாகிவிடும். இந்த பலம் அதான் எருசலேமிலே அவர் சொன்னார், நீங்க இந்த ஸ்டே பண்ணீங்கயா, உங்களுக்குள்ளே அந்த பலம் உண்டாகிவிடும். நீங்கள் இந்த தேசத்திலே பல காரியங்களை ஸ்தாபிக்க முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் இதே முயற்சி செய்து பாருங்க. வியாபாரங்களை தொடங்குங்க. ஆண்டவர்களை பாரத்தை போட்டு தொடங்குங்க. என்று அவர் தருவார். அவர் வழிகளை திறப்பார். அவர் வழிகளை கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயபலத்திலே சார்ந்தீர்களானால், வேதத்தில் சொல்லப்பட்டதை போல அவர் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தின் பலம் உங்களுக்குள்ளே செயல்பட முடியாது என்று அவர் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் சும்மா சாதாரணமா அக்கா உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா அக்கா 2 உடுப்பை தச்சுட்டு போக முடியாது யோசிப்பார். ஆனால் தேவன் யோசிக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நீ ஒரு காமன்ஸே திறந்து போடு என்கிற மாதிரி இருக்கு. அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்ய அனுமதி கொடுங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பலனை நாங்கள் காண முடியும். ஏனென்றால் அவர் வந்துவிட்டால் வருகிற பலனை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த உதாரணங்களுக்கு சொல்கிறேன். வேறொன்றும் அல்ல. நீங்கள் எதற்கு தகமை இல்லாதவர்களாக இருக்கலாம், தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு பெரிய தகமையின் தகுதியும் உண்டு. அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை அசைத்து விட முடியும், செய்துவிட முடியும். எனவே இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் என்னிடம் வந்து கேளுங்கள். இப்படி செய்யல பிரதர், ஒர்க் அவுட் ஆகல என்ன கேளுங்கள். அதுக்குரிய அறிவுரைகளை பார்க்கலாம். இப்ப பாருங்கள், பிலிப்பியர் 4:11 ஒரு பலனை குறித்து அவர் பேசுகிறார். பிலிப்பியன்ஸ் 4:11 எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். பிலிப்பியர் 4:11 எழுதிங்களா? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுவதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன நிலைமையில் இருந்தால், இது ஒரு இவர் பவுல் இதை எழுதுகிறார்.
இவர் ஒரு மிகுந்த செல்வந்தருடைய மகன் என்று அந்த ஆராய்ச்சியிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவனுக்கு எல்லா விதமான செல்வங்களும் இருந்தது. இவன் அது மாத்திரமல்ல, அவர் கமாலியனுடைய பாதத்தருகே இருந்து படித்தவர் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எனவே இவருடைய கல்வி தகமையும் அதிகம், எல்லாமே அதிகம். இந்த பவுல் என்கிற அப்போஸ்தலருக்கு அவர் சொல்லுகிறார், எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதாவது நான் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மனதை ஒரு சந்தோஷமாய் வைத்திருக்க கற்றுக்கொண்டேன். பாருங்கள், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பரிசுத்தாவியானவர் போதிக்கிறார், போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கவனியுங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது சில வேளைகளில் அதை நன்மையானதுகளுக்காகத்தான் இந்த வசனத்தை நாங்கள் பாவிக்கிறது உண்டு. ஒருவேளை கர்த்தரை ஆசீர்வதித்து விட்டால், அல்லாவிட்டால் இப்பொழுது நான் சொன்னேன் ஒரு சாட்சியிலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அவர்களுக்குள்ளே இருந்து விட்டார் என்று. அது ஒருவேளை கர்த்தரங்களை உயர்த்துகிற பொழுது, கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது நாங்கள் இந்த வார்த்தைகளை பாவிப்பதுண்டு. அல்லாவிட்டால் எங்களுக்குரிய ஒரு பெருக்கம் எங்களுக்குள்ளே ஏற்படுகிற பொழுது, அல்லாவிட்டால் எங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு விரிவு, ஒரு மிக பெருக்கம் ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது இந்த வசனத்தை நாங்கள் பொதுவாக பாவிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே பவுல் பாருங்கள் எங்கே பாவிக்கிறார் என்றால், பட்டினியா இருக்கிற பொழுதும் அதை பாவிக்கிறார், தாழ்ந்து இருக்கிற பொழுதும் அதை பாவிக்கிறார், கஷ்டப்படுகிற பொழுது, கவலையா இருக்கிற பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிற வாஸ்தம், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. இது ஈஸி இல்லை. ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சொல்லலாம் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்குகிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பலன் உங்களுக்கு தேவை. அது இந்த பலன் அல்ல. ஆசீர்வாதத்தின் போது கர்த்தருடைய பலனினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், அப்பொழுது ஒரு பலனை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், அது வேறு பலன். இந்த பலன் கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் கஷ்டப்படும் பொழுதும் ஒரு பலன் அதை தாங்குகிறதுக்கு தேவை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டுடைய பலம் கொஞ்சம் வித்தியாசமாய் மாறுகிறது. அவருடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமாய் மாறுகிறது. வாழ்ந்திருக்கிற பொழுது பலனை கர்த்தர் கொடுத்தால், நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நான் பெற்றுக் கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் சம்பாதிக்க முடிகிறது, எல்லா செல்வ செழிப்பாய் வாழ முடிகிறது என்று சொல்வது ஒரு பலம். இன்னொரு பலம் இருக்கிறது, நான் பட்டினியா இருக்கிறேன், அதை தாங்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார், அது ஒரு பலம். நான் தாழ்ந்து போய்விட்டேன், வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டு விட்டேன், ஆனாலும் அதை தாங்குகிறதுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார், அது ஒரு பலம். புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே பேசுகிறேன். பாருங்கள், பலம் எப்படியா இருக்கிறது. ஆனால் உண்மையிலே ரெண்டு பலனை ஒப்பிட்டு பார்த்தால் இதுதான் அதிக பலம். தாழ்ந்திருக்கும் பொழுது நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி ஒரு பலம் வருமாக இருந்தால் அது ஒரு பலம். தாழ்ந்திருக்கும் பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இதையும் நான் தாங்கி செல்வேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பலம். இது முழு தாழ்மையோடு பரிசுத்த பவுலடிகளால் எழுதுகிறதை ஆவியில் நீங்களும் நானும் உன்னி அவதானித்தால் புரிந்துவிட முடியும். முழு தாழ்மையோடு சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு இல்லாத பொழுதும் பட்டினியா இருக்கிறேன், நிர்வாணமா இருக்கிறேன். சில நேரங்களில் அவர் எழுதுகிறார், கப்பல் சேதங்களிலே நான் இருக்கிறேன், கடலிலே அடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கடலிலே வஸ்திரங்கள் இல்லாதவனாய் நான் தரித்து கிடந்தேன், ஆனாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் உண்டு. ஆமென். பலவீனத்திலே ஒரு பலம், இதுதான் இந்த பெரிய பலம் என்று சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படுகிற ஒரு வித்தியாசமான ஒரு பலம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிற பொழுது. இதில் மாத்திரமல்ல சொன்னார், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கேன், ஆவியானவர் போதித்தார், இப்படியா இருந்து கற்றுக்கொள்ளப்பா என்றார். இதை தாங்கிறதுக்கு தேவையான பலம் உனக்கு வித்தியாசமானதாக தேவை. பாருங்கள், எது உயர்ந்த பலனாக இருக்கிறது. எனவே எல்லாவற்றிலும் அவர் ஒரு பலனை கட்டளையிட்டார். சரி, இப்ப ஒவ்வொருவருடைய பலன் ஒவ்வொரு வகையாக இருக்கும். சிலருக்கு பலன் கூடவாக இருக்கும், சிலருக்கு பலன்கள் குறைவானதாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு பலம் தேவை. அந்த பலனை கொண்டு நாங்கள் சில காரியங்களை சாதிக்க முடியும். நீங்கள் வெளிப்படுத்தலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், உனக்கு இருக்கிற சிறிய பலம், உனக்கு இருக்கிறது சிறிய பலம் தான். வெளிப்படுத்தல் 3:8 நீங்கள் பார்க்கலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பாருங்கள், எனக்கு இருக்கிறது பலம் கொஞ்சம் தானே, எனக்கு இருக்கிறது ஒரு கொஞ்ச பலம். ஆனால் அவர் சொன்னார், இந்த கொஞ்ச பலம் தான் எனக்கு இருக்கிறது. கொஞ்ச பலம் தான் உனக்கு இருக்கிறான், அந்த கொஞ்ச பலத்தை வைத்து நீ தாங்கி பிடித்தாய், அதை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார்.
பலன்களில் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் எப்படியாய் ஆவியிலே இருக்கிறோம் என்கிறதை குறித்து இந்த காரியங்கள் மாறுபட்டு வருகிறது. ஆவியிலே பலமடைய 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 உங்களுடைய பலனும் அதிகரித்து தான் வரும். அதனால தான் சில பேர் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிப்பார்கள், ஆவியிலே பலனடைந்து விட்டார்கள் என்ற அர்த்தம். சிலர்கள் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் சிரிப்பார்கள், தாழ்ந்திருந்தாலும் சிரிப்பார்கள். ஆவியில் பலம், ஆவியில் ஒரு விதமான பலம் உண்டு. அதனால தான் நான் நினைக்கிறேன் லூக்கா 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நினைக்கிறேன். லூக்கா 2:40 இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஆவியிலே பலம் கொண்டவராயிருந்தார். அப்படியா? உள்ளே வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஆவியிலே பலன் ஞானத்திலும் நிறைந்தது. ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்ததாயிருந்தார். அவருடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆவியிலே பலன் கொண்டிருந்தார். அவர் அப்பயே சிறு வயதிலிருந்தே ஆவியிலே பலம், ஆவியில் ஒரு பலன் ஒன்று உண்டாகி இருக்கிறது அவசியம். புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் இதை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பரிசுத்த ஆவி வந்தால் தான் சில காரியங்களை நீங்களும் நானும் சாதித்துக் கொள்ள முடியும். சரி, இப்ப சில நேரங்களிலே எங்களுக்கு வருகிற சோர்வுகள் உண்டு. சில வேளையிலே பலன் இல்லாததை போல உணர்கிறோம். சில வேளை பலன்கள் எங்களுக்கு அதிகம் வருகிறதில்லை. சில வேளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நல்ல பலன் இருக்கும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்கிற பலன் இருக்கும். ஆனா வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற பொழுது, அல்லாவிட்டால் எதிர்பாராத காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடந்து விட்டால் அந்த பலன் கொண்டு விடும். அல்லாவிட்டால் எதிர்பாராதது எங்களுடைய தொழில்களிலோ உங்களுடைய துறைகளிலோ அவைகள் நடக்காவிட்டால், குடும்பங்களிலே நடக்காவிட்டால் பலன் குன்றிப்போம். ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? பலன் குறைந்து விடும், சோர்ந்து போய்விடுவோம். வாசிக்கலாம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? ஏசாயா 40ஆம் அதிகாரம். இப்படி சில வேளைகளில் எங்களுடைய பலன்கள் குறைந்து போகிற பொழுது எப்படியா இந்த பலன்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும், எப்படியா இந்த பலன்களை எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிறதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். என்ற கர்த்தர் தருகிற பலன் மிகவும் அவசியமாசதால் ஏன் இந்த பலன் குறைகிறது, இந்த பலனை எப்படியாய் நாங்கள் ஐசாயா 29ஆம் வசனம் 48 நினைக்கிறேன். சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். ஐசாயா 48 Isaiah 40 29 30 31 29 முதல் பாவம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து 28 பாருங்க. அவர் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைகிறதும் இல்லை. இதை நீ அறிவாயோ, இதை கேட்டதிலேயோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பலம் பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் களைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல சிறகடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எனவே இதுல பார்க்கலாம், சோர்ந்து போகிறது என்கிறது மனிதனுக்குள்ளே வருகிற ஒரு இயல்பு. சில வேளைகளில் சில வாழ்க்கையின் காரியங்கள், வாழ்க்கையின் நிலைமைகள் மாறுகிற பொழுது எங்களுக்குள்ளே சோர்வு ஏற்படுகிறது என்கிறது உண்மை. நாங்கள் நினைக்க முடியாத காரியங்கள், வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எங்களை சோர பண்ணுகிறது என்கிறது உண்மை. சில வேளையிலே ஆவியிலே அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே பலப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தரிடமாய் நாங்கள் நம்பி இருந்த காரியங்கள் எங்களுக்கு வாய்க்காத பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறது உண்டு. அல்லாவிட்டால் பல ஆண்டு காலமாக நாங்கள் ஜெபித்த ஒரு காரியம் இன்னும் விடை கொடுக்கப்படாத முடியாக அது தடைப்படுகிற பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறது உண்டு. எனவே சோர்ந்து போனால் அவர் பலன் கொடுப்பாராம். அது மாத்திரமல்ல, அது வருகிற பலம் புதிய பலனாக அமையும். புது பலன், முதல் இருந்ததை போல புதுசா வர்ற பலம், இளம் வயசுல இருந்ததை போல ஒரு பலம். யோசித்து பாருங்க, 19-20 வயதுல உங்களுக்கு இந்த பலம் அப்படி. அல்லாவிட்டால் நீங்கள் 30-40 இடையிலே வருகிற பொழுது ஒரு வகையான துணிச்சல், 20-35 இடையிலே வருகிற பொழுது இருந்த அந்த துணிவு, அந்த எல்லாவற்றையும் சாதித்து விடுவேன் என்கிற பலம் எப்படியா இருந்தது. ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அப்படி காரியங்கள் மாறுபடும் மனித வாழ்க்கையிலே. ஆனால் அவர் இந்த இடத்துல ஒன்றை ஒப்பிடுகிறார் பாருங்கள், கழுகுக்கு சமானமாய் நீங்கள் எழும்புவீர்கள். பாஸ்டர் ஏற்கனவே இந்த கழுகை குறித்து உங்களுக்கு படிப்பித்திருந்த ஞாபகம் இருக்கும். கழுகு என்ன செய்வோம் என்றால், ஒரு முறை இந்தியன் டைம்ஸ் மேகசின்ல அதை பிரசுரித்திருந்தார்கள், ஒரு கழுகினுடைய கதை என்று சொல்லி. அந்த கட்டுரையில எழுதியிருந்தார்கள், ஒரு கழுகு சாதாரணமாக 70 வருடங்கள் வாழக்கூடியதான்.
பொதுவாக 40 என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அது 70 வருடங்கள் ஒரு கலையினாலே வாழ முடியும். ஒரு 40 வயதிலே அதனுடைய பலன் குன்றி போகும். அது அப்படியே விட்டால் 10 வயசுல செத்து போகும். அதாவது 50 வயதிலே அது மரித்து போகும். அது அப்படியே அதை விட்டுவிட்டால் 50 வயதிலே மரித்து போகும். பலன் குன்றியை அப்படியே விட்டால் அது அப்படியே மரித்து போகும். ஏனென்றால் அது 40 வருடமாய் வேட்டையாடி அதனுடைய சொண்டுகள் கூட அப்படியே மலங்கி அப்படி வளைந்து விடும். சிலபடி நீங்க பார்த்திருக்கலாம், இந்த கழுகுகள் அப்படியே சொண்டு வளைந்திருப்பது. அதனுடைய நிகங்கள் தலம்ஸ் சொல்வார்கள். அதனுடைய நிகங்களும் இலையை பிடிக்க முடியாதபடியாய் அது அதனுடைய கால்களை விட்டு கலர ஆரம்பிக்கும் 40 வயதிலே. அது 2 விஷயம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அப்படியே இருந்து அப்படியே மரித்து போகலாம் என்றால் இலை பிடிக்க முடியாது. இன்னொன்று, எழும்பி திரும்பவுமாய் வாழ்க்கையிலே அடிபட வேண்டும். அதுக்கு 2 காரியங்கள் கொடுக்கப்படுகிறது பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, நீ பலன் குன்றி போய் பலன் இல்லாமல் செத்துப்போ, இல்லாவிட்டால் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அடிபடு. சில கலைஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களால் முடிகிறதில்லை, அதுகள் செத்து போகிறது. பொதுவாக அந்த கலைஞர்கள் என்ன செய்கிறதாம் என்றால், ஒரு மலைக்கு ஓடி போமா, மலைக்கு ஓடி போய் தன்னை தனிப்படுத்திக் கொள்ளும். கிட்டத்தட்ட 150 நாட்கள் அது அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியே வராது. அது எப்படி உயிர்வாடுகிறது எனக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய படைப்பாக இருக்கலாம். 150 நாட்கள் அந்த கூட்டை விட்டு அது வெளியே வராது. அது முதல் என்ன செய்யுமா என்றால், நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்ற ஆண்டவர் இதை கழுகுக்கு ஒப்பிடுகிறதுனால், கழுகை குறித்து நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டீர்கள். இந்த கழுகு தன்னை ஒரு நோப்படுத்துகிற, தன்னை வேதனைப்படுத்துகிற ஒரு பயணத்துக்குள்ளாய் தன்னை அனுமதிக்கிறது. தன்னை நோப்படுத்திக் கொள்ள, தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியத்துக்குள்ளாய் அது தன்னை அனுமதித்தது. என்ன செய்யலாம், அதை இருக்கிற அந்த வளைஞ்ச மூக்க அடிச்சு உடைச்சு விட்டுருவோம். அடித்து உடைத்து விட்டு அது அப்படியே காத்திருக்கணும். அது அப்படியே காத்திருக்கணும். அது திரும்ப முளைக்க மட்டும் காத்திருக்குமா. அது முளைத்தா பிற்பாடு அந்த அதனுடைய நிகங்கள், அந்த இலையை பிடிக்கிற நிகங்களை எல்லாம் பிடுங்கி எறியுமா. நோகணும் புடுங்கி அறிந்து அந்த நிகம் வளர காத்திருக்கிற அதே வேளையிலே தன்னுடைய செட்டைகளையும் புடுங்கி அறியுமா. அந்த வேதனைகளோடு அது புடுங்கி அறிந்து மீண்டுமா எல்லாம் புதுசாய் வர மட்டும் அது காத்திருக்கு. அது வருகிற பொழுது ஒரு புது பலம் அதுக்குள்ளே வந்துவிடும். அது சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள், அது எப்படி இளம் வயதிலே பறந்து திரிந்ததோ அதே போல பலன் உண்டாகிவிடுமா. சில நேரங்களில் சில கலைகளுக்கு அந்த பலன் வருகிற பொழுது அவைகள் இந்த மலை மேகங்களுக்கு மேலாகத்தான் பறக்குமா, கீழே வராதான். அந்த அளவு பலன் உண்டாகிவிடும். அது ஆல்டிடியூட் என்று சொல்வார்கள், உயரங்கள். இந்த தரையிலிருந்தான உயரமே மாறிவிடும் அதுக்கு. ஆனால் அது என்ன செய்கிறது என்றால், தன்னை ஒரு வேதனையான பயணத்துக்குள்ளாய் தன்னை அனுமதிக்கிறது, புதியதை பெற்றுக்கொள்ளும்படியாக. சோர்ந்து போகிற நாங்கள் புது பலன் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சில வகையான வேதனைகளுக்கு எங்களை விட்டுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படி சொல்ல முடியும் என்றால், தேவன் இதை கழுகுக்கு ஒப்பிடுகிறார். பாருங்கள், கலையினுடைய வேதனையை பாருங்கள் என்று. கலையினுடைய வேதனையை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு புது பலன் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்க முடியும். ஆனால் எங்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. சிலவரை நாங்கள் சோர்ந்து போகிறோம், ஜபங்கள் கேட்கப்படவில்லை, ஜபங்கள் சில காரியங்களுக்காக காத்திருந்தோம், அது செய்யப்படவில்லை என்றால், காத்திருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் கேட்டால், இந்த ஜபத்துக்காய் நான் காத்திருக்கிறேன், இந்த விண்ணப்பத்துக்காய் நான் காத்திருக்கிறேன். இதுதான் பலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம், நாங்களும் இதைத்தான் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த காத்திருக்கிற காலம், இந்த கலைஞின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் மிகவும் வேதனை உள்ளது. மிகவும் ஒரு கஷ்ட காலம் சொல்ல முடியும், ஒரு கஷ்ட காலம் காத்து கொண்டிருப்பது. அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக நாங்கள் காத்திருக்கிற பொழுது எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய உபவாசங்களும் கர்த்தரோடு இருக்கிற உறவும் அதிகரிக்க வேண்டிய நேரம் தான் அது.
மாம்சத்துக்கு அது வேதனையாக இருக்கும். மாம்சம் அதை விரும்புகிறதில்லை, மாம்சம் அதை நடத்தவும் விரும்புகிறதில்லை. ஆனால் அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதிலே பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய், எங்களுடைய சோர்வும் மாறும்படியாய் இருக்க வேண்டுமானால் காத்திருக்கிற நேரங்கள், எங்களுடைய உபவாசங்களும் ஜெபங்களும் கூட வேண்டிய நேரமே ஒழிய நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் காத்திருப்பின் நேரம் அல்ல. நாங்கள் சோர்ந்து போகிற நேரம் அல்ல, காத்திருப்பின் நேரம். காத்திருப்பின் நேரம் என்பது எங்களுடைய உபவாசங்கள், ஜெபங்கள், தேவனுடைய வாழ்க்கைகள், தேவனோடு ஓடுகிற பரிசுத்த ஓட்டங்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட வேண்டிய நேரம். சோர்ந்து போகிறவனுக்கு அப்பொழுதுதான் பலம் வருகிறது. எலியாவும் ஒரு இடத்துல சோர்ந்து போய், சரி 5:20 முடிக்கணும். எலியாவும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்திருந்தார். என்ன திங்களை படுத்திருந்தார்? ஆமே, சூரிய செடிகளை படுத்திருந்தார். அவர் சொன்ன, அவர் கலைத்து போனார், அவர் பயந்து போனார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்து போட்டால் இப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒருவரும் இல்லை, பாகாலின் தீர்க்கதரிசிகள் தான் இருக்கிறார்கள். இவர் ஓடி போகிறார், போய் ஒளிந்து கொண்டார். என்னால் இயலாதப்பா, நான் இதுல இருக்கிறேன்னு சொல்லி அவர் ஒளிந்து கொண்டார். அப்பொழுது தூதன் எழுப்பி, இந்தா சாப்பிடுப்பா என்று சாப்பாடு கொடுத்து 2-3 தடவை கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொல்லுவார். அன்னைக்கு 1 ராஜாக்கள்ல வருகிறது 19ஆம் அதிகாரம் 17-19 1 ராஜாக்கள்ல அந்த காரியம் வருகிறது. அவர் அதிலே படுத்துன்னு சொல்லுவார். ஒரு காரியத்தை அந்த தேவதூதன் சொல்லுவான், நீ போக வேண்டிய தூரம் கன தூரமாக இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். இதை சாப்பிட்டு போஜனம் பண்ணி பலன் பெற்று அதன் பின்பாக நட. சோர்ந்து போனால் அவருக்கு பலன் தேவை. அந்த பலன்ல சொல்றார், அந்த பலனை பெற்ற பொழுது என்ன நடக்கலாம்? 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஒரே மலைக்கு போகிறார். ஒரு சூரிய செடியங்கள் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து வாசிக்க 3ஆம் அதிகாரத்துல சொல்றார், இந்த போஜனத்தை சாப்பிட்டு பலம் கொண்டு நீ நடக்க ஆரம்பி. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் பண்ணின பலத்தினால் 40 நாட்கள் நடந்ததை சந்திக்கிறார். அவர் சோர்ந்து போய் படுத்துட்டார். ஆனால் அந்த பலன் கொடுக்கப்படுகிறது. அவர் சாப்பிட்ட பொழுது ஒரு பலம். தேவன் தருகிற பலம் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நாங்கள் தேவனுடைய பலத்திலே நாங்கள் சாருகிறவர்களாய் மாறுவோம். எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் எதுவும் சாதித்துக் கொள்ள முடியும். எங்களுடைய சுயத்தினால் நீங்கள் சாதிக்க நினைக்கிறதை பார்க்கலாம், தேவனுடைய பலத்தில் கொஞ்சம் உங்களை கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் என்னால் முடியவில்லை. அதான் அந்த தாழ்மைங்கிறது என்னென்றால், இது கொஞ்சம் 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 இலகுவானது, கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது. நான் செய்கிறேன் ஆண்டவரை, நீர் உதவி செய்வோம் என்று சொல்றது அல்ல. ஓகே, நான் இந்த தொழில் செய்கிறேன், அல்லாவிட்டால் நான் இந்த காரியத்தை முன்னெடுக்கிறேன், நீர் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறதை கர்த்தர் விரும்புவதில்லை. என்னால் முடியாது நீர் செய்யுங்கிறதைத்தான் அவர் எதிர்பார்ப்பார். என்னால் ஏதாவது ஆண்டவரே, எனக்கு இதை செய்ய முடியாது என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு உங்களை நீங்கள் தாழ்த்துகிற பொழுது, நான் அல்ல நீர் செய்யும், அவர் அந்த காரியங்களே ஜெயத்தை கொடுப்பார். எனவே தேவனுடைய பலனை இன்றைய நாளிலே நாங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக சரி ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். ஆமென். Thank you, Lord. Thank you, Lord. என்றால் அந்த பலன் வருகிற பொழுது நீங்கள் வருகிற மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள். அந்த பலன் வந்து என்னென்ன காரியங்களை செய்யும் என்கிறதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உணர முடியும். எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி பாருங்கள். தேவன் தருகிற பலனினாலே நாங்கள் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்திருக்கலாம். எங்களுக்கு பலமுறை சோர்வுகள் ஏற்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால் மிகவும் அதிகமான சோர்வு என்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டது என்று சொல்ல முடியும். ஆனாலும் பலன் கொள்ள முடிகிறது அவராலே. அப்படிப்பட்ட ஒரு பலன் எங்களுக்கு தரிப்பிக்கப்படும்படியாக இன்றைய நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, அந்த பலம் வர வேண்டுமானால் நாங்கள் தரித்திருந்து
அந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தமாகிய தூய ஆவி எங்களுக்குள்ளே வருகிறதை நாங்கள் அனுமதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதன் மூலம் அவர் இந்த நல்ல ஆசானங்களை வழிநடத்தும்படியாக எங்களை நாங்கள் விட்டுக் கொடுப்போம். ஏனென்றால் இதுவரை காலம் அவங்களுடைய சுய பலங்களிலே நாங்கள் சார்ந்து விட்டோம். என்னால் முடியும், நான் செய்து விடுவேன், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், நான் இதை ஜெயமாக மாற்றுவேன், நான் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று முட்டாள்தனமாக எங்களுடைய நாட்கள் மாறிவிட்டதை நாங்கள் பார்க்க முடியும். என்னுடைய பலனிலே சாய்ந்து என்னால் இதை சாதித்து விட முடியும், என்னால் இதை காரியங்களை பார்த்து விட முடியும் என்று சொல்லி எங்களை நாங்கள் தாழ்த்தாமல் சில காரியங்களை எங்களை நாங்கள் விட்டிருந்தால் இந்த வேளையில ஒருமுறை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடமாய் ஒப்பு கொடுத்து விடலாம். ஆண்டவரே, இது என் பலனால் ஆக போகிறது இல்லை அப்பா, இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்றது பலாத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அவருடைய ஆவியினாலே நீங்கள் சகல வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவி இந்த ஜனங்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டால் போதும், அந்த ஆவி உங்களுக்குள்ளேயும் வர முடியும். எனக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆவியானவர், எனக்குள்ளே பிரவேசித்த அந்த பலனை கொடுத்தவர் உங்களுக்கும் அந்த ஆவியின் பலனை கொடுக்க முடியும். அந்த பலனினாலே நீங்கள் காரியங்களை சாதிக்க முடியும். அந்த பலன் உங்களுக்குள்ளாய் கிரிகையினாலே கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உணர்ந்தவர்களாக ஒரு முறை அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு 5 நிமிடம் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த 5 நிமிடம் அந்த ஆவியின் அசைவாடி இந்த இடத்தில் உண்டாயிருக்கும். என்னுடைய அப்பாவை நான் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறதுனால், அவருடைய ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை பலப்படுத்த அவர் விரும்புகிறதுனால், அந்த ஆவியின் அகிரியினால் யாரெல்லாம் வேணுமோ அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வாய்களை திறந்து 5 நிமிடம் அந்த ஆவிக்காக இருக்க போகிறோம். இயேசுவே yakabadoro bashana madoro koshokoto lora baba bashete yala baba baraba yokoto loro boshala baraba lariande yolo borobo la baraba yakata raba shokoto loro boshete yolo modoro maya setene meshana madolo borobo yoko yala baba 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 shola baraba la raba baba shoto yolo boraba baba baba sholo robo bobo shoto la raba yolo borobo shala baba baba shoto la raba baba shete yolo koraba baba baba shoto yala baba raba yokoto lo robo shakata la raba baba yolo roba baba shene keta la raba baba shete yolo robo shala raba baba yekala madoro robo shoto yolo koto lo robo shala baba baraba shoto yala baba bashoko tolo robo boshoko tala rababa yolo kotolo robo shakata la rababa bashete yokota la rababa bashakata la rababa yola baba barebe ketele rebe chasana kata la rababa yolo kota la rababa yala rababa bashoto robo yakamadele kerebe shaka baba bashoto rababa yolo boro bolo boro boshele le 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 yolo bolo boro boyala baba baba shoto rababa yala baba yaka baba baba shala rababa yolo lo 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 shokoto rababa bashete o rabashaka la rababa bashoto ya baba 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 le lo 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 shoto robo yala bare le 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 kala ro lo 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 yo lo 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 le 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 sholo yo lo 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 shika yo lo bara ba 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 yo lo kala ba la la le 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 yo kolo ro ba 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 sheke le 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 yo lo moro la ka ba 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 yala ba ba le 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 kala ra ba 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 shoto yolo kotolo ro ba 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 shoto lo ro ba yolo kotolo ro ba 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 shokolo ro ba 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 yolo mama makata la ra ba 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 shoto ye kamele kamala kele re kela marobo shoto yolo koro ba 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 shakata la ra ba ba yo resene kala ra ba 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 yala ba 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 kata le re ketele re be be shoto
Yolo koro baba shoko tolo baba shoto. Yokolo baba shoto lo baba. Yolo koro baba shoto lo baba sholo baba. Yolo lo baba. Shakadala baba shoto kolo baba shoto. Yana baba shoto. Ore kashakadala baba shoko tolo robo. Yolo baba sholo baba shoto lo baba. Yolo roba shelere ketala baba shoto. Yolo koraba baba sholo baba. Yolo kotala baba shoto lo robo. Yolo kotelere beshala baba shoto. Yolo kotala baba shoto la baba shoto. Yala baba shoto lo raba. Yolo koraba baba shoto lo robo shoto. Ya baba shoto lo robo shoto kolo raba. Yola raba shala baba shoto lo robo. Yala raba baba shoto lo roba baba shete. Yolo kotolo baba shoto lo raba baba shoto. Yala baka setelere kashoto lo raba baba. Yola katelere kashoto lo raba baba. Yolo raba baba shoto kolo raba baba shoto lo robo. Yala madolora mashoko tala raba baba shoto lo raba. Yala baba shoto kola raba baba shoto. Yala raba sheketele beko. Oria kama dolora baba shoto lo raba baba shoto lo robo. Hallelujah. Ore kashata la raba shoto. Hallelujah.